ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு என்னதான் விதவிதமாக செஞ்சாலும் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் செய்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு செஞ்சாவா அந்த டேஸ்ட்டும் வாசனையும் செம்ம தூக்கலாக இருக்கும். எங்கள் வீடுகளில் விசேஷ நாட்களில் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்பெல்லாம் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு செய்வோங்க. காலையில் இட்லிக்கே இந்த மாதிரி குழம்பு வைப்போம். இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மத்தியானம் சாதத்துக்கும் இதே குழம்பு வச்சுக்கலாம். பிரியாணி எல்லாம் செய்யும் போதும் அதுக்கும் இந்த சிக்கன் குழம்பு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தடில் குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். நல்லா எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்பைசஸ் சேர்த்து மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு செய்கிறோம். ஸோ வாசனையும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக தூக்கலாக இருக்குங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. வாங்க அருமையான சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சாச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும். அடுத்ததாக நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி நல்ல வாசனை கொடுக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கரிஞ்சிடாமல் வறுத்து விடணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 1-1.5 நிமிஷம் வறுத்து விடுங்க. அந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 8 to 10 வரமிளகாய் சேர்த்துக்கணுங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா அந்த ஸ்பைசஸ்ஸு வரமிளகாலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா கமகமன்னு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் வறுத்த ஸ்பைசஸ் மொத்தத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து நம்ம கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இருக்கட்டுங்க, ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சுக்குவோம். இப்போ அடுத்தது அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 கட்டி பூண்டு உளிச்சு சேர்த்துருவோம். பூண்டோட சைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பூண்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 15-20 பல் பூண்டு சேர்த்துருப்பேன். அடுத்தது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பூண்டு இஞ்சி எண்ணெயில் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேங்க. ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நாட்டு தக்காளியை ரஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த தக்காளியும் வெங்காயம், இஞ்சி, பூண்டோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கிற இந்த டைம் கேப்பில் வறுத்து மிக்சியில் போட்டு வச்சுருந்த ஸ்பைசஸை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பொடிச்சுக்கோங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட ஸ்பைசஸ் பொடிச்சு ரெடியாக இருக்குது. இங்கே வெங்காயம், தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின வெங்காயம், தக்காளியை இந்த அரைச்ச ஸ்பைசஸோடு சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சிக்கணும். ஸோ இருக்கட்டுங்க, இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருவோம். கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் ஜஸ்ட் அப்படியே கீரி முழுசாகவே போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி. இது கலருக்கு வேண்டி, இது ஆப்ஷனல்.
இது எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பெல்லாம் கொதித்து நம்ம அந்த சிம்மில் வைக்கும்போது நல்லா அந்த மேலே ரெட் கலராக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு வேண்டி சேர்க்குறோங்க. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த சிக்கனை கம்ப்ளீட்டாக இந்த தாளிப்பில் சேர்த்துருவோம். நல்லா இந்த எண்ணெயில் சிக்கன் வதங்கி வரட்டும். நல்லா பிரட்டி விட்டுருங்க. அந்த மஞ்சளெல்லாம் நல்லா கோட்டாக்கி நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கட்டுங்க. அந்த எண்ணெயில் சிக்கன் வதங்கி தண்ணி விட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் இங்கே ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு செய்கிறதால இந்த குழம்பு கொஞ்சம் லூஸாக தண்ணி மாதிரி வச்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸில் குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த குழம்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். அந்த சிக்கன் நல்லா வெந்துடும். குழம்போட பச்சை வாசனையும் போயிடும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் குழம்பு கொதிச்சாச்சு. சிக்கன் வெந்து அந்த குழம்பு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கமகமன்னு குழம்பு வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. சிக்கன் வெந்தது தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி விட்டுக்கலாங்க. இனி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் மசாலா அரைச்சிடுவோம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்கணும். இங்கே கசகசாவை ஒரு 15-20 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ தேங்காயோடு அரைக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிடும். பட் கசகசாவும் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கசகசா சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே தேங்காய் அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துருவோம். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும், குழம்பு திக்காகும். ஸோ நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டுங்க. நல்லா குழம்பு கொஞ்சம் கொதித்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான ஹோம் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி நம்ம இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணி எல்லாம் செய்யும்போது இந்த குழம்பு ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ரெசிபிங்க. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த சிக்கன் குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் ஹோட்டல்லலாம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்டைல் சிக்கன் குழம்பு அப்படியே அம்மாவையும் பாட்டியும் ஞாபகப்படுத்தும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.